வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். சிறுவர்களுக்கு சமூக ஊடக தடை விதித்துள்ள மற்றுமொரு வெளிநாடு. புதிய சட்ட விதிமுறைகள் விரைவில். துருக்கி நாட்டில் சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்டத்திட்டங்கள் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இதுகுறித்த விவரங்களை துருக்கியின் குடும்ப மற்றும் சமூக சேவைகள் அமைச்சர் மகினூர் ஒஸ்டமிர் ஹோக்டாஸ் வெளியிட்டுள்ளார். சமூக ஊடகங்களின் அதீத பயன்பாட்டால் சிறுவர்களின் கவனம் செலுத்தும் திறன் பெருமளவு குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் குழந்தைகளின் கவனத்திறன் குறைந்தது 30% சரிந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர், தற்போது ஒருவரால் ஒரு விடயத்தில் வெறும் 8 வினாடிகள் மட்டுமே கவனம் செலுத்த முடிவதாக தெரிவித்துள்ளார். இது குழந்தைகளின் கல்வி, சமூக உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களை கையாள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய சட்டத்தின் முக்கிய அம்சங்களாக 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கவோ அல்லது பயன்படுத்தவோ தடை விதிக்கப்படும். சமூக ஊடக நிறுவனங்கள் தங்களது பயனர்களின் வயதை உறுதி செய்ய முறையான அடையாள சரிபார்ப்பு முறைகளை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சிறுவர்களின் வயதுக்கு ஏற்றதாக இல்லாத மற்றும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உள்ளடக்கங்களை அவர்கள் அணுகாதவாறு நிறுவனங்கள் தடுக்க வேண்டும். இந்த விதிமுறைகள் விரைவில் இறுதி செய்யப்பட்டு நாடாளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. உலக நாடுகள் பலவும் தங்களது இளைஞர்களை பாதுகாக்க இத்தகைய சட்டங்களை கொண்டு வருவதாகவும் இதற்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கோக்டாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்கள் ரேடியோ மன்னார். மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.